பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்தில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 6:21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பொக்கிஷம் என்பது நாம் எதை உயர்ந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறோமோ, எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோமோ, அது சொத்து, பணம், புகழ் அல்லது மனுஷன் மீது வைக்கிற அன்பு அல்லது தேவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவது கூட இருக்கலாம். ஆனால் இங்கு நாம் பார்க்கிறோம், பரலோகத்தில் உள்ள பொக்கிஷம், பூமியில் உள்ள பொக்கிஷம் என்று பார்க்கும் பொழுது, பூமியில் உள்ளவைகள் மீது நாம் ஆசை வைப்பதும் ஆர்வம் காட்டுவதும் நமது வாழ்க்கையில் பயத்தையும் கவலையையும் அந்த கடினமான சூழ்நிலையில் இன்னும் கடினப்படுத்துகிறது. ஆனால் பரலோகத்தின் பொக்கிஷம் கர்த்தரின் அன்பை தேடுவதும் அவருடைய விருப்பத்தை தேடுவதும் நமது செயல்களில் பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக பரலோகத்திற்கு சேமிப்பதற்கு ஒப்பாகும். எனவே நாம் முதலாவது ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பரலோகத்தின் ராஜனே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம், உம்மை நோக்கி நாங்கள் சத்தமிடுகிறோம். இந்த நேரத்தை, உபயோகமான நேரத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இந்த நேரத்தில் இந்த வார்த்தையிலே கர்த்தாவே, உமது ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். அப்பா, உமது ராஜ்யத்தை தேடுவதற்கு எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை நாங்கள் ஆண்டவரை அகற்றிவிட்டு, ஆண்டவரை எல்லா கட்டுகளையும் உடைத்து விட்டு உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்வாக உண்மையே நாங்கள் பொக்கிஷமாக நினைத்து வாழ்வதற்கு எங்களை தயார்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் என்கிற அந்த மனதை தரும்படிக்காய் ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்பா, உமது ராஜ்யத்தை தேடும் பொழுது நீர் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பீர் என்ற விசுவாசத்தை தருவீராக ராஜனே. ஒருபோதும் நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்ற விசுவாசத்தை தருவீராகப்பா. எல்லா கவலையின் சூழ்நிலையிலும் கூட ராஜனே, பிறருக்கு உதவி செய்கிற அந்த மனப்பான்மையை தரும்படிக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா, ஒருவரையும் ஆண்டவரை அப்பா நாங்கள் ஏளனமாக பார்க்க கூடாது. ஒருவரையும் ஆண்டவரை பொறாமை கண்களோடு நாங்கள் பார்க்க கூடாது. எங்களை ஆண்டவரை கஷ்டப்படுத்துகிறவர்களையும் கூட நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரை. இந்த நேரத்திலே அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை துன்புறுத்துகிறவர்களையும் கூட நீர் பார்த்து கொள்வீர் அப்பா. நீர் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட ஆசீர்வதியும் ஆண்டவரை. அவர்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் சந்திப்பீராக ராஜனே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை தீமைக்கான குணத்தை அழித்து விட்டு உமது ராஜ்யத்தை தேடுவதற்கும் அப்பா, நீதியுள்ள நல்ல ஒரு நன்மையுள்ள செயல்களிலே நாங்கள் வளர்வதற்கு கற்றுக் கொடுப்பீராக கர்த்தாவே. நீர் அப்படியா எங்களை வளர்க்க போவதற்கு ஸ்தோத்திரம். உமது ராஜ்யத்தை தேடும் அந்த பிள்ளைகளாய், உமது விருப்பத்தை செய்கிற பிள்ளைகளாய், உண்மையிலே வளர்கின்ற பிள்ளைகளாய் எங்களை வளர்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படியாய் ஆண்டவரே இந்த நேரத்தை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே புதிய மாற்றத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. நன்றி கர்த்தாவே. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், சகாயம் செய்யும் ஆண்டவரே. அப்பா, உமது தயவினால் எங்களை ஆண்டவரை ஒரு குறைவும் இன்றி நீர் பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா. அப்படியாய் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் எல்லா ஜெபங்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Be blessed in Jesus Christ.